ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிறகடிக்க ஆசை பார்ப்போமா. பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்காங்க, கொஞ்சோண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணியை வந்து வா நம்ம கலந்துக்குவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்ட மனோஜ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட சேர்ந்து கப்புலாக நின்றுட்டாங்க. அவங்க அம்மா கூட சேர்ந்து நிகழ்ச்சியும் பங்கு பெற்று நிகழ்ச்சியிலையும் ஜெயிச்சிட்டாங்க. ரோஹிணி பார்த்தீங்கன்னா பாவம் ஒத்தையில் நிற்கிறாங்க, என்ன செய்யனே தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே மேடையில் நின்று என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவராக தான் சம்பாரிச்சார், அவராக தான் ஷோரூம் வச்சார், அவங்க அம்மானால தான் இவ்வளோ தூரம் இப்படி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிட்டாரு. அதை கேட்ட ரோஹிணிக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி தான் அவங்களோட பார்லரை வந்து விற்றுட்டு கூட அவங்க வீட்டுக்காருக்காண்டி நிறையா செஞ்சாங்க. என்ன தான் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கார் மேலே அவங்களுக்கு அதிகமான பாசன்றனால கொஞ்சம் எல்லாத்தையும் எப்படி சொல்ல அதிகமாக வைப்பாங்க. அது பாசமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி நிறையா காட்டுவாங்க. அதனால இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ மனோஜே காலவாரி விட்ட மாதிரி அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாரு. நான் கூட பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் சொல்லியிருப்பேன், மனோஜுக்கு வந்து ரோஹிணி கூட தான் துணையாக நிற்பார், இந்த தடவை எப்படினாலும் அவங்க அம்மா விட்டுட்டு வந்துடுவார் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்பயுமே அவங்க அம்மா தான் முக்கியம்னு சொல்லி இருக்கார். என்ன தான் வந்து முடிவெடுக்கிறாருன்னே தெரியலை. பார்த்திங்கன்னா 5 லட்சம் ரூபாவை கொடுத்து கூட போலீஸ் ஸ்டேஷனில் ரோஹிணி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்பையும் அவர் அந்த பொண்ணு கூட நிற்கலை. அது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல. மக்களான நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். பார்த்திங்கன்னா பாவம் ரோஹிணி ஒத்தையில் தான் நிற்கிறாங்க. அவங்க கெட்டவங்களாகவே இருக்கட்டும், ஆனால் அவங்கள நம்பி வந்திருக்காங்கல்ல. ஆனால் பார்த்திங்கன்னா மனோஜ் கரெக்டாக தான் இருக்கார். ரோஹிணி இருந்தாலும் ரோஹிணி பக்கம் இருக்கார், ரோஹிணி இல்லாட்டினாலும் அவங்க அம்மா எந்த பொண்ணு காட்டுறாங்களோ அந்த பொண்ணு பின்னாடி போகிற நோக்கத்தில் இருக்கார். ஆனால் ரோஹிணி மட்டும்தான் ஏமாந்து நிற்கிறாங்க. அது ரோஹிணிக்கு தெரியலை. ஆனால் திரும்ப திரும்ப செவத்தில் அடித்த பந்து மாதிரி ரோஹிணி அவங்க மனோஜை தேடி தேடி போகிறாங்க. அந்த அலட்சியத்தில் தான் மனோஜ் இவ்வளோ தூரம் பண்ணுறாரா என்னமோ தெரியலை. இது முடிஞ்சு வெளியில் வரையில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அம்மா மனோஜ் அம்மா சொல்கிறாங்க, இது வந்து பொது பிளேஸ்ன்னு பார்க்குறேன், இல்லைன்னா உன்னை நான் என்ன செய்வேனே தெரியலடி, சப்புன்னு இருக்கிற வேண்டின்னு திட்டுறாங்க. திட்டி முடிச்சுட்டு அம்மாவும் மனோஜும் போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கப்பலில் பங்கு படுறேன்னு சொன்னீங்களா ரோஹிணி, உங்களுடைய கப்பல் எங்கள் மனோஜ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ்லாம் வரமாட்டார், அவர் முக்கியமான மீட்டிங்க்கு போயிட்டார், அதனால அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. என்னடா வாழ்க்கை, நம்ம மனோஜ்னு சுற்றி நம்ம வாழ்க்கையை இழந்துட்டோமோ அப்படின்ற அளவுக்கு ரோஹிணி நினைக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு மீனா வந்து அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்றாங்க. ரோஹிணி நம்ம மீனா வந்து பாதி சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, நீ பாதி தான் சொன்ன, நான் முழுச சொல்லவா, உன் தம்பி வந்து உன்கிட்ட சொன்னியா லவ் பண்ணுறத பற்றி, நீ எதுவுமே கண்டுக்கலை, நான் வந்து அவனை பேச வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க?